ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजगन्निरीशम् अद्यन्त्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ज्ञानानन्तमयं देवं पञ्चकृत्यपरायणं सर्वव्यापिनमीशानं विश्वकर्माणमाश्रये। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ विश्वकर्मसमारम्भां बहुवनविश्वकर्मऋषिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कांतमहापुराणं नाकरकांठम. Already we have seen last two adhyaya. இரண்டு அத்தியாயங்கள் ஆல்ரெடி நிறைவு பெற்றது. அதில் நம்ம சிருஷ்டி உற்பத்தி கிரமம், இந்த சிருஷ்டி கிரமமானது எவ்வாறு நடைபெற்றது அப்படின்றத நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். விஸ்வகர்ம அந்த பரபிரமத்தில் அது தன்னை சங்கல்ப மாத்திரேன யயுமா விஸ்வா புவனானி ஜஹ்வத் ரிஷிர்ஹோதா நிசசாதா பிதானக. இந்த பிரபஞ்சம் கிரியேட்டட் பை பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்திற்கு நாமம் விஸ்வகர்மா அப்படின்னு வேதம் கொடுக்கிறது. அந்த விஸ்வகர்ம பரபிரம்மத்தில் விஸ்வம் கர்மம் கிரியதே இது விஸ்வகர்மா. Who created the universal, that person, that power, that Shakti is called Vishwakarma. அதனால முதல்ல we have to take the clarification about Vishwakarma. அதனால முதல்ல விஸ்வகர்மா அப்படின்றது யாருன்னு நன்னா தெரியணும். அப்புறம்தான் நமக்கு வேதோக்தமான சாஸ்திர விஷயங்களில் ஒரு சம்சயமில்லாத ஞானமானது நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஆல்வேஸ் வி ஹாவ் கெட்டிங் கன்ஃபியூஸ் அபவுட் விஸ்வகர்மா. அதனால் முதல்ல இந்த பிரபஞ்சத்தை இந்த யூனிவர்ஸில் கிரியேட் பண்ணினவர் விஸ்வகர்மா. ஏன் விஸ்வகர்மா அப்படின்னா விஸ்வம் த யூனிவர்சல், கர்மா த ஆக்ஷன். அப்போ இங்க விஸ்வம் கர்மம் கிரியதே இது விஸ்வகர்மா, விஸ்வகர்ம பரபிரம்மம். அதை நாம விஸ்வபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அந்த பரபிரம்மத்தில் இருந்து இந்த சிருஷ்டியானது எப்படி உற்பத்தியாச்சு அப்படின்றத நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இதுல சிப்பியில் வெள்ளி போல, கயிற்றில் பாம்பு போல. சிப்பியில் வெள்ளி போல அப்படின்னா திருச்செந்தூர் போகிறோம், நல்ல உச்சி வெயில் இல்லையா, தரிசனம் பார்த்தாச்சு, கடற்கரையில் அப்படியே போய் காற்று வாங்கலான்னு போய் நிற்கிறோம். அங்கே பார்த்தா ஒரு பாரு வெள்ளி கடற்கரை ஓரத்தில். ஆஹா, யாரோ பொற்கொள்ளரு இங்கே ஒரு பாரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு வேகமாக ஓடுறோம். யாருக்கும் தெரியாமல் போய் மண்ணை போட்டு மூடிடலாம் இல்லையா. ஓடி போய் அந்த பாரை மூடுறான். மூடிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு, அழுங்காம குறைச்சி பைக்குள்ள அப்படியே உள்ள எடுத்து வைக்கிறார். சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு. அந்த பார் எடுத்து என்ன பண்ணுறார், வீட்டில் வச்சு பார்த்தா அது என்ன ஆகுது, சிப்பியாக போச்சு. சிப்பினா தெரியும் இல்லை, சிப்பினா கிளிஞ்சல் மாதிரி இருக்கும். அது பெருசா இருக்கும். அது என்னன்னாக்கா வெயில்ல அது என்ன ஆகுது, அந்த கிளார் அடிச்சது அது என்ன ஆகுது, அது சிப்பி. பட் அது என்ன நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது, வெள்ளி மாதிரி தெரியுது. அந்த மாதிரி பட் அது சிப்பி, ஆனா அது வெள்ளி மாதிரி தெரியுது. ஆனா அங்க பார்க்குற வரைக்கும் அது நெஜம். அது பார்க்குற வரைக்கும் அது நெஜம், அது வெள்ளி தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அதனால தான் ஓடுறான். இந்த புத்தியில அந்த விருத்தியானது என்ன ஆகுறது,
அது வெள்ளி அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் புத்தியில கிடைச்சிருச்சு. அதனால அதை நோக்கி ஓடுறான், இல்லாட்டி போக மாட்டார். அப்போ வீட்டுக்கு சாயங்காலம் வராரு. சாயங்கால நேரம் வாசப்படியில பாம்பு பார்த்தா நெல்லிஞ்சு அப்படியே படுத்துருக்குது. பையனுக்கே ஒரே பயம். உடனே என்ன பண்றார், அப்பா பாம்பு இங்க படுத்திருக்கு. சொல்றார், பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லை, பாம்பு எனக்கு பயமா இருக்குது, வாங்கோ. அப்ப என்ன பண்றார், அப்பா கொண்டு டார்ச் அடிச்சு காமிக்கிறார். இது பாம்பு இல்லப்பா, இது கயிறு. ஆனா அவன் பார்த்த வரைக்கும் அந்த புத்தியில் என்ன இருக்குது, பாம்புங்கிற உண்மையானது அனுபவமானது ஏற்பட்டது. அந்த பாம்பு அப்படிங்கிற அந்த புத்தி அந்த விருத்தியில வர்றதுனால என்ன ஆகுது, பயம் ஏற்படுகிறது. அப்புறம் அப்பா என்ன பண்றாரு, டார்ச் அடிச்சு காமிச்சு இது பாம்பு இல்ல, இது கயிறு தான் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்ப என்ன ஆகுது, புத்தியில இல்ல இது பாம்பு இல்ல இது கயிறு. அப்ப அப்படி கேட்டது மாத்திரத்துல என்ன ஆகுது, பார்த்த மாத்திரத்துல ஞானமானது கிடைச்சிடுது. ஓ இது பாம்பு இல்ல கயிறு தான். அப்ப என்ன ஆகுது, உடனே பயமானது எந்த செகண்ட்ல போகுது, அதுக்கு 4 எடுக்குதா என்ன, அடுத்த செகண்டே போயிடும். அதே மாதிரி வெள்ளி எடுத்து பார்த்ததே விசாரம் பார்க்கறான். பார்த்த மாதிரி சிப்பி, ஆஹா, உடனே வெள்ளிங்கிற ஞானம் போயிடும். எத்தனை நேரம் எடுக்கும் அதுக்கு, உடனே போயிடும். இல்லை 1 மாசம் எடுக்குமா, இல்லை 10 நாள் எடுக்குமா, அதுக்கு தியானம் பண்ணணுமா, தவம் பண்ணணுமா, இல்லை பிராணாயாமம் பண்ணணுமா, இல்லை சித்தி வேணுமா, அதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன வேணும், தெளிவான சிந்தனை, ஞானம் வேணும். தெளிவான ஞானம் வேணும். ஞானம்னு அறிவு, விசாரித்து அறிதல். அந்த மாதிரி எங்க பரபிரம்மத்தில் சிருஷ்டியானது அந்த பரபிரம்மத்தில் எப்படி கயிற்றில் பாம்பை போல, சிப்பியில் வெள்ளி போல இந்த பிரபஞ்சமானது இருக்கிறது. அப்போ இங்க அந்த பரபிரம்மத்துல என்ன ஆகுது, இப்போ அந்த ஞானமானது பரபிரம்மத்துல இந்த சிருஷ்டி பிரபஞ்சமான சிருஷ்டியாச்சு. எப்படி சிப்பியில் பாம்பு போல கயிற்றில் சிப்பியில் வெள்ளி போல கயிற்றில் பாம்பை போல இந்த பரபிரம்மத்தில் சிருஷ்டியாயிருக்கு. இங்க சிருஷ்டி இந்த பிரபஞ்சம் பார்க்கிறோம், இந்த யூனிவர்ஸ்ல அண்ட சராசரங்களை பார்க்கிறோம். நாம் நித்தியம் விபும் சர்வகதம் பரிபஷ்யந்தி தீரா. தீரர்கள் அதை எப்படி பார்க்கறாங்கன்னாக்கா, இங்க நம்ம பார்க்கிறோம் அப்படியே அதனுடைய விபுத்துவத்தை, இந்த விபூதியை மகிமையை நாம பார்க்கிறோம். இந்த மகிமையை பார்த்தா அண்ட சராசரம் முழுவதும் என்ன ஒரு பிரமிப்பு. க்ஷணம் என்ன ஆகுது, பெரிய நிலச்சரிவு வந்தா அந்த நிலச்சரிவுல தான் இந்த மாதிரி எத்தனை நிலச்சரிவு வரலாற்று காலங்களில் நடந்திருக்கு. யுக யுகமா எவ்வளவு மாற்றங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். லெமூரியா கண்டம் போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. பூம்புகார் போயிடுச்சு, துவாரகா போயிடுச்சு. இந்த மாதிரி எகிப்து, மெசபடோமியா, எத்தனை நாகரிகங்கள், இது மாதிரி எத்தனை பிரளயங்கள். இந்த மாதிரி தான் ஒரு மாற்றம் இந்த இயற்கை நடத்தி கொண்டே இருக்கும். இது நடக்காது அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியாது. அது தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். இப்படியான சுழற்சி ஏற்பட்டது தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். எப்படி உடம்புல ஒரு வியாதி ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணு, உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்குது. டிசென்ட்ரி ஆயிடுது, முடியல. அப்ப என்ன பண்ணது, டிசென்ட்ரி ஆனாதான் உடல் சீரா இயங்கும். அந்த மாதிரி வயநாடு மாதிரி ஒரு டிசென்ட்ரி நடக்கத்தான் செய்யும். அப்ப இழப்புகள் ஏற்படுகிறதே அப்படின்னாக்கா, இழப்பு ஏற்படுகிறது, உயிர்கள்லாம் போச்சே அப்படின்னாக்கா, யாருக்கு யார் உயிர் போச்சு, யாருக்கு யார் உயிர், யாரோட உயிர் போச்சு விசாரம் பண்ணா அப்ப என்ன ஆகுது, எல்லாமே சிருஷ்டியில எல்லாமே இறைவனுடைய படைப்பு. அந்த படைப்பை நம்ம கண்ணதாசன் சொன்ன மாதிரி என்ன, யமன் வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது.
கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான், கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி தன்னானே. அப்போ கொடுத்தவர் அவர் எப்போ வேணாலும் எடுத்துப்பார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, உரிமை இல்லை. அவர் கொடுத்தார் இந்த உடம்ப, அவர் எடுத்துக்கிட்டார். யாரை போய் நம்ம டிமாண்ட் பண்ண முடியும்? இல்லை பினராயி விஜயன் தான் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அது இந்த இயற்கையின் சீற்றத்தில் இது பண்ண முடியாது. இது மாதிரி எத்தனை எவ்வளவு. அப்போ இன்னைக்கு பார்க்குறோம் எத்தனை வீடுகள், எத்தனை கோயில்கள் இந்த மாதிரி தான் மண்ணை அரிச்சிட்டு அப்படியே என்ன ஆகும், ஃபார்ம் ஆயிடும். அதே இடத்துல ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உடனே அங்கே போய் உடனே தோண்டுவாங்க. ஆஹா, அது வர்ற 200 ஆண்டுகளுக்கு மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க. அடே எங்கப்பா உள்ள வரும் பாத்ரூம் மாதிரிலாம் இருக்கேன், உள்ள டேப்பெல்லாம் வச்சுக்கணும், ஹீட்டர், அடே எங்கப்பா எவ்வளோ ஒரு இதாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம், யோசிப்பான்ல. அப்போ அதையெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 5000 ஆண்டுகள் கழித்து, இப்போ நமக்கு 5000 ஆண்டுகள் நம்ம எல்லாம் மறந்துடுவோம். நம்ம என்ன ஒன்று ஒரு 1 வீக்கில் எல்லாம் மறந்துடுவோம் அந்த விஷயத்தை. அப்புறம் ஒரு 5000 ஆண்டுகள் ஆகுது. யாரோ ஒருத்தர் அங்கே என்ன பண்ணுவார், மலை ஏற்றம் போகையில் ஒரு தோண்டுவார். அப்படி தானே மெக்சிகோ, நம்ம மெக்சிகோ காத்தமாலா, கவுந்தமாலா, குவாண்டா அப்படி தானே கண்டுபிடிச்சார். அதே மாதிரி தானே அங்கோர் வாட் அப்படி தானே கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே. அது மாதிரி இதையும் போய் நோண்டுவாங்க. அப்புறம் ஒன்று உள்ள வீடு இருக்குது, ஒன்று பறிச்சுப்பாங்க. ஆஹா, பெரிய ஒரு நாகரிகம் இங்கே புதைந்து கிடக்கிறது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போய் அதிக சர்வே எல்லாம் பண்ணி அப்படிலாம் பார்ப்பாங்க. இதுதான் நடக்கும். இது மாதிரி தான் அந்த பூமியில் எவ்வளவோ நாகரிகங்கள். அதனால தான் எஸ்பெஷலி இந்த விஸ்வகர்ம நாகரிகங்கிறது ஆற்றங்கரை நாகரிகம். இந்த ஆற்றங்கரை நாகரிகத்தில் தான் அந்த மனிதர்கள் அதிகமாக வாழ்வாங்க. ஏன்னா அவருக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா நாகர்கள் நகர்ந்து கொண்டு இருப்பவர்கள், ஒரு இடம் அவங்களுக்குன்னு உரிமை கிடையாது, இந்த உலகமே அவர்களுடைய இடம். ஸோ நகர்ந்து வாழக்கூடியவர்கள், அதனால் இவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அப்படி ஆற்றங்கரை நாகரிகத்தை உருவாக்கி கொண்டு அங்கங்கே போய் உருவாக்கி அங்கங்கே கட்டுமானங்களை செய்து அங்கங்கே படைப்புகளை செய்து அப்புறம் என்ன ஆகும், வெள்ளங்கள் வந்தால் போயிடும். அப்படியே போனது உண்டு நிறையா. அதையெல்லாம் கடந்து தான் அப்புறம் நாகரிகம் வளரதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு. அதனால தான் மயன் எப்பவுமே ஒரு ஷிப்போடவே இருப்பார், கப்பல் கட்டுமானம். இந்த கப்பல் கட்டுமானத்தோடவே போயிடுவாங்க அடுத்தடுத்து. அவங்க அப்படியே அடுத்தடுத்து நடந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் முதல்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தெரியாது. அப்போ அடுத்தடுத்து சம்பவம் நடக்கும்போது இதுலேருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கப்பல் கட்டுமானத்தை அவர்கள் ரொம்ப அதுலேயே என்ன இந்த மாதிரி வெள்ளக்கு இதெல்லாம் வந்தும்போது அதில் எப்படி நாம தப்பிச்சு அதில் எப்படி நாம காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த கப்பல் கட்டுமானத்தில் அவர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருந்தாங்க. இந்த மாயன் நாகரிகம், மாயன் கல்ச்சர் படிக்கும் பொழுது தெரியும். அப்படிதான் லெமுரியா கண்டம் மூழ்கும் பொழுது அந்த கப்பல் கட்டுமானத்தை வைத்து தான் அவர்கள் என்ன பண்றாங்க, போறாங்க. எங்க போறாங்க, மெக்சிகோ போறாங்க. இந்த பக்கம் போனா ஆஸ்திரேலியா, தென்கொரியா, அப்படி இந்த மாதிரி பறந்து போகுது. இந்த கடலே என்ன ஆகுது, அந்த சுழற்சியில அப்படி அடிச்சு அங்கங்க நழுதிட்டு போயிடுச்சு. சமவெளி பாக்குறப்ப அப்படி ஆமா, சமவெளியை பார்க்கும் பொழுது அப்ப என்ன அந்த இடத்துல போய் அவங்க ஒரு நாகரீகத்தை உண்டு பண்ணி அறிவு இருக்கும் பொழுது எதை பத்தி கவலைப்பட வேண்டியது. அதனால உடனே அவங்க அங்கேயே கல்டிவேஷன் பண்ணி விவசாயம் தேவையானதெல்லாம் பண்ணி அவங்க வாழ்வியலுக்கு உண்டான எல்லாமே செய்துக்கிறாங்க. எதையும் சுயசார்பு கொள்கையோடு அவர்கள் வாழ்வியலை நடத்துக்கிறாங்க. இப்படியாக இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸில் என்ன ஆகுது, தனக்குண்டான மாற்றத்தை அது தன்னைத்தானே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது நம்ம நம்மளால அதை இயற்கையோடு நாம இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையெல்லாம் இருக்கு. மனிதனுடைய தேவை, பேராசை இந்த பேரழிவுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது. அதனால தான் இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது அந்த விபூதியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிற, எத்தனையோ நீர்வீழ்ச்சிகள், வானமண்டலங்கள், பூமி, பூகோளம், எத்தனை கோள்கள், இதெல்லாம் பார்க்குறது விபூதி. அப்போ அந்த விபூதி எதன் மீது இருக்கிறதே, பரபிரம்மத்தில் கயிற்றில் பாம்பை போல இது நமக்கு தெரியும். அப்போ பரபிரம்மம் ஞானம், பிரம்மவேத பிரம்மையேவ பவதி. எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிந்தானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான். அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்த பின்பு அவருக்கு பாம்பு இருக்குமா, கையில் இருக்குமா? எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது.
இருக்கார். அப்ப என்ன ஆகுது? அவருக்கு பரபிரம்ம ஞானம் மட்டுமே இருக்கு. புரியுதா? இந்த பாம்புங்கிற ஞானம் போய் கயிறு மட்டும்தான் நித்தியமா அங்க இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் கிடைத்த பின்பு என்ன ஆகுது? இங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த ஞானம் போய் அது என்ன வருது? பரபிரம்மம் மட்டுமே இங்க சத்தியம் உண்மை அப்படிங்கிற ஞானமானது அவருக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த பரபிரம்மம் மட்டுமே இங்க ஞானமானது கிடைக்கிறது அப்படின்னாக்கா, அப்ப அந்த பரபிரம்மத்தினுடைய அந்த ஸ்திதி, அப்ப அந்த சிருஷ்டி எங்கிருந்து இப்படி பிரபஞ்சம் உற்பத்தி கிரமம் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அப்ப என்ன ஆகுதுனாக்கா, அவர் என்ன பண்றாருனாக்கா சங்கல்பம், அதை சில்பம்னு சொல்றது. ஒரு கிரியேஷன் பண்ணும் பொழுது, ஒரு கிரியேட் பண்ணும் பொழுது முதல்ல நாம் படைப்பு எங்க படைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஹிருதயத்துல, மனதுல, புத்தியில, அறிவில படைக்கும் பொழுது அது எங்க பார்க்கிறா? ஒரு சிருஷ்டியை முதல்ல தன் மனதில் பார்க்கிறார். அப்ப அந்த மனதில் அந்த சங்கல்பமானது விருத்தியா விசுரூபம் எடுக்கும் பொழுது அங்க அது விசுரம் எடுக்குது இல்லையா, அதுக்கு சில்பம். அப்படின்னாக்கா அப்ப ஜெகத் சர்வம் சில்பமயம். அப்ப இந்த விருத்தியில என்ன நடக்கிறது? இந்த பிரபஞ்சம் முதல்ல எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படியோ பல காலங்கள்ல, எத்தனையோ யுகங்கள்ல, எத்தனையோ பிரம்மாண்ட காலங்கள்ல இது அப்படி யுகந்தோறும் இது சிருஷ்டியாய் பிரளயத்துல மாறி மாறி போய் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இவர் பார்த்தார சங்கல்பத்துல எயுமா விஸ்வா புவனானி ஜுக்கத் ரிசீர்கோதா நிசசாதா பிதானக ஆசி திரவினம் இச்சமான பரமச்சதோவரன் ஆவிவேசா. முன்பு இருந்ததை போலவே அவர் கிடைத்தாரு. இப்ப இதுக்கு எங்கன்னா இது எப்ப தோற்றம் அப்படின்னா, இதுக்கு அனாதி, தேர் இஸ் நோ ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி இல்லாததுக்கு ஒரு 6 விஷயங்கள் சொல்லப்படுறது. எதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை அப்படின்னு. பரபிரம்மத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, வேதத்திற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, ஜீவனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அப்புறம் பிரபஞ்சத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அப்புறம் அவித்யா அறியாமை அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. அப்ப இதெல்லாம் எண்டு பாயிண்ட் எல்லாத்துக்கும் உண்டு, பரபிரம்மத்துக்கு மட்டும் எல்லை பாயிண்ட் இருக்காது. புரியுது இல்ல? அப்போ இங்க அந்த பரபிரம்மம் இந்த சிருஷ்டியை பண்ணும் பொழுது தான் முன்பிருந்ததாகவே படைத்தார், தானாகவே படைத்தார். பாம்பு அப்படிங்கிற விஷயம் தேடா 3வது ஒண்ணு கிடையாது, கயிற்றுலதான் பாம்பு தெரியுது. அதே மாதிரி பரபிரம்மம் இந்த யூனிவர்சல் அப்படிங்கிறது வேற ஒரு இது இல்ல விஷயமா கிடையாது, தேர்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது பிரம்மத்துலதான் தெரியுது. இந்த பிரம்மமே அதுவா இருக்கு. கயிறே பாம்பு, பரபிரம்மே பிரபஞ்சம். அப்ப இந்த கயிறே பாம்பு, சிப்பியே வெள்ளி, பரபிரம்மே யூனிவர்சல். அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்த பின்பு எப்படி விசாரம் செய்து இது சிப்பி அல்ல, இது வெள்ளி அல்ல சிப்பி, இது பாம்பல்ல கயிறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி இங்க பிரபஞ்சம் அல்ல, இது பரபிரம்மே. அதனாலதான் இருப்பதெல்லாம் இறைவனே, இறைவனை தவிர இங்க வேற எதுவுமே இல்லை. அதனால சர்வம் கல்விதம் பிரம்ம. சதேம சௌமிய இதமக்ர ஆசீத் சக்தி ஏவ. ஏ சௌமியா, எனக்கு பிரியமானவனே, என்னுடைய குழந்தாய், என்னுடைய மகனே அப்படின்னு குரு சிஷ்யன் நோக்கி சொல்றார். ஏ சௌமியா, அழகு வாய்ந்தவனே, சௌமிய ரூபம் உள்ளவனே, புத்தியில் சிறந்தவனே, சத் ஏவ இந்தம் அக்ர ஆசித், இங்கே சத் ஏவ இருந்தது. சத்து. அப்ப சத் அப்படின்னா என்ன? சச்சித் ஆனந்தம். அப்ப அந்த சத் ஏவ, அந்த சச்சிதானந்த பரபிரம்மம் ஏவ இங்கு இருந்தது, வேற எதுவும் இல்லை. அதுலதான் இந்த பிரபஞ்சமானது நமக்கு தோற்றத்தை தருகிறது. அந்த தோற்றத்தை தருவதைத்தான் நாம் இங்க என்ன பண்றோம்? அது மாயா அப்படின்னு சொல்றது. மாயா அப்படின்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆத்மஞானம் வந்தா அது இருக்காது. அனுபவத்துல இருக்கும், அறிவுல இருக்காது. அனுபவத்துல எல்லாம் நம்ம அனுபவிப்போம்.
அறிவில் விசாரம் பண்ணா இருக்காது. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை வருது. இதெல்லாம் லௌகீகத்துல இருக்கும், வாழ்க்கையில நடைமுறையில லௌகீகத்துல இதெல்லாமே இருக்கும். ஆனா அறிவில இருக்காது. விசாரம் பண்ணுனா அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த அறிவில் எப்ப விசாரம் பண்றது? எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு பகவான் கீதையில சொல்றாரு. அர்ஜுனா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கே, அதனால நான் தவிக்கிறேனே, அதனால நான் அழுகிறேனே, அதனால என் மனம் என்ன பாடுபடுது. இதெல்லாம் உண்மையின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? லௌகீகத்துல இதெல்லாம் உண்மைதான். எப்படி விசாரம் அறிந்து எது வாழ்க்கை, எது மனிதனுடைய வாழ்வியல் என்ன, வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் இல்லை, அந்த இடத்திற்கே இடம் இல்லை. அப்ப அந்த மாதிரி இங்க லௌகீகத்துல இதெல்லாமே அனுபவத்துல எல்லாம் உண்மையாக இருக்கும். அறிவுல விசாரம் பண்ணும் பொழுது இதெல்லாமே இருக்காது. அப்ப அது ஏன் வருதே, இருக்கே, நான் அனுபவிக்கிறேனே, அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியுது. எது வரைக்கும்னாக்கா கயிற்றுல பாம்பு பார்க்குற வரைக்கும் உனக்கு பயம், அதனால பீதி அடைகிற, அதனால படபடப்பு, உடம்பெல்லாம் வேர்த்துக்குது. எது வரைக்கும்? பாம்பை மறந்து அது இல்லை, இது கயிறு அப்படின்னு உண்மை ஞானத்தை அடைந்த பின்பு. அதே மாதிரி இந்த வாழ்க்கை அப்படின்ற ஞானத்தை, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அந்த ஞானத்தை அடைந்தா வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. இது எப்படி நான் அனலைஸ் பண்ணி இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அதுதான் இங்க. அது அப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் த லைஃப் அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நான் மனித பிறவி எடுத்தேன், அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எண்ணற்றா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே நிறைய எல்லாம் இருக்கிறது இல்லையா? எல்லாம் அவங்க கோவிச்சுக்கிறாங்க, இவங்க கோவிச்சுக்கிறாங்க, இங்கே உள்ள இதெல்லாம் அந்த வளர்ப்புல இருக்குது. இது எல்லாம் மேனேஜ் பண்ணணும், இது எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாம் கடந்து நம்ம அது ஆன்மீகத்து வழியில வந்து இது எல்லாம் பரபிரமத்தேன்னு திங்க் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், பகவான் சொல்றாரு உனக்கு ஒண்ணுமே இல்லை, அச்சோச்சியானன்வச்சோச்சத்துவம், துக்கப்படாதவர்களின் துக்கமே இல்லாதவர்களின் பொருட்டு நீ துக்கப்படுகிறாய். இந்த ஜீவனுக்கு துக்கம் துன்பம் என்பதே இல்லை, அவர்கள் பொருட்டு நீ துக்கப்படுகிறாயே அப்படின்னு கேட்கிறான். துன்பம் இல்லாத மனிதனா? அப்படியா, நான் துன்பப்பட்டுட்டே இருக்கிறேனே. அப்ப இங்க விஷயம் என்ன ஆகுது? இங்க வந்து கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு ஏற்படுகிறது. இந்த வாக்குல முரண்பாடு. அப்போ இங்க என்ன, அந்த முரண்பாடு என்ன அப்படிங்கிற நாம அனலைஸ் பண்ணணும், விசாரம் பண்ணணும். அதுக்கு சாஸ்திரம் நமக்கு தேவை. அப்போ குரு நமக்கு தேவை. எங்க என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் அந்த பிரபஞ்சத்தோடு ஒட்டி, இந்த வாழ்வியலோடு ஒட்டி, இந்த வாழ்க்கையில அனுபவப்பட இதெல்லாமே உண்மையாக இருக்கும். எப்ப இதெல்லாம் இருப்பதெல்லாம் இறைவனை தவிர இங்க வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஞானம் வந்துட்டா அங்க சிக்கல்களும் இல்லை, பிக்கல்களும் இல்லை. அவன் சர்வ ஞான திருப்தனாக, அடைந்ததை அடைந்து விட்டவனாக, சர்வசதாகாலமும் ஆனந்தோகம் சிவோகம் அப்படிங்கிற அந்த ஸ்திதி மாத்திரம் ஏவ அவனுடைய வாழ்வியல் இருக்கும். உடம்பு சரி. இப்ப சிருஷ்டி, அப்ப பரபிரமத்துல இப்ப என்ன ஆகுது? கயிற்றில் பாம்பு போல இந்த உற்பத்தி கிரமமானது வெளிப்படுகிறது. அப்ப அதுல இருந்து என்ன ஆகுது? ஒரு ஆற்றல், அந்த பரபிரமத்துல சக்தி, நான் பலவாக ஆவேன். இப்போ நீங்க சிருஷ்டி பண்றீங்க ஒரு மனசுல ஒரு வஸ்து, ஏதோ ஒரு வீடு கட்டணும், ஒரு பிளான் போடுறீங்க. அப்ப மனசுல என்ன ஆகுது? ஒரு சிருஷ்டி நீயா வருது. அந்த பாக்குற இந்த சிருஷ்டியை நீ பாக்குற, அந்த வீட்டை அப்படியே கண்ண மூடி, ஆஹா இங்க வீடு, இங்க ஹால், இங்க கிச்சனு, இங்க பெட்ரூம், இங்க பாத்ரூம், இதெல்லாம் அப்படியே பாக்குற. அதுக்கு எங்கிருந்து மூலப்பொருள் எடுக்கிற, அதுக்கு எங்கிருந்து அந்த டிராயிங் எல்லாம் எங்க வருது அது. ஆனா நீ பாக்குற சரி, அந்த வீட்டை அப்படியே பாக்குற, கனவு காண்ற. அந்த வீட்டை கனவு அப்படியே வீட்டில் அப்படியே நைட் படுத்துங்கிற, காலையில நல்ல 4 மணிக்கு நல்ல கனவு வருது. அப்படியே வீடு அப்படியே கார் போய் சல்ற நிற்குது, உடனே இறங்குற, உள்ள போற, காட்டி போ சாய் போட்டு திறக்கிற, அப்படியே உள்ள போய் அப்படியே ஹாயா உட்காரதெல்லாம் தெரியுது இந்த கனவுல. அப்ப அந்த சிருஷ்டி யார் பண்றாங்க? அந்த சிருஷ்டி யாரால் நடத்தப்படுகிறது? தானா நடக்குது. அப்ப என்ன உள்ள இந்த என்ன ஓட்டங்களின் அடிப்படையில் சங்கல்பம்,
எண்ண ஓட்ட விருத்தியின் அடிப்படையில் அது என்ன ஆகுது? நடக்குது. இந்த விருத்தி வியாபகம். அதே மாதிரி இவர் விருத்தி என்ன ஆகுது? வியாபகம். எப்படி ஒரு விதை போடுறோம், அது முளைச்சு வருது, உள்ள இருந்து முளைச்சு வருது. அப்ப அதுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு எனர்ஜியானது உள்ள ஏதோ ஒரு பவர், ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள வேலை செய்யுது. அப்ப உள்ள கெமிஸ்ட்ரி வேலை செய்யணும், உள்ள முளை என்ன ஆகுது? வெளியில வருது. அப்ப வெளியில வரும் பொழுது என்ன ஆகுது? இந்த பெரிய விருட்சமானது வெளிப்படுகிறது. அது மாதிரி இங்க மனதில் ஒரு சிருஷ்டி ஏற்படுகிறது. அந்த சிருஷ்டியானது பிரபண்டமா அது என்ன ஆகுது? நீ அதை பெரிய விருட்சமா அதை பார்க்கிற. அப்படி அந்த பார்க்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கோ இல்லையோ, அந்த சிருஷ்டி இருக்குல்ல, அதைத்தான் நாம் என்ன பண்றோம்? சில்பம் சொல்றோம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ அதை அனுபவிக்கிற வரைக்கும் அது உண்மை. எப்பொழுது உனக்கு விழிப்பு நிலை வருகிறதோ அப்ப அந்த கனவு போயிடும். அப்ப அங்க இல்லை. அப்ப அங்க என்ன நடக்கிறது? மறுபடி அதே மாதிரி இந்த ஞானம், ஆத்ம ஞானத்தை அடைந்த பின்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு இல்லை. அப்ப ஆத்ம ஞானம் அடையாத வரைக்கும் இது இருக்கும். இந்த உளவியல்ல, இந்த சுழல்ல நம்ம சுற்றி கொண்டேதான் இருப்போம். அப்படி அவர் என்ன பண்றார்? ஒரு எப்படி விதையிலிருந்து அந்த முளை கிளம்புகிறதோ அது போல அந்த பரபிரமத்திலிருந்து ஒரு ஆற்றலானது பிறக்கிறது. அந்த ஆற்றலில் இருந்து என்ன ஆகுது? தன்மாத்ரா பூதங்கள் என்று சொல்லக்கூடிய பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள். அப்ப அதிலிருந்து ஒரு சக்தி பிறப்பதுதான் அது என்ன? மாயா சக்தி. அதுதான் சக்தி, அதுதான் பிரகிருதி, மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி வெளிப்படும் பொழுதே என்ன ஆகுது? ஒரு விதமான கெமிஸ்ட்ரி ரியாக்ஷனோட சத்துவம், ரஜஸ், தமோ 3 குணங்களோடு அது வருகிறது. இந்த மூல பிரகிருதி அந்த 3 குணங்களில் இருந்துதான், இந்த 3 குணங்கள்ல இருந்துதான் சிருஷ்டி கிரமம் ஆரம்பிக்க. நம்ம ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துவதற்காக இது இன்னும் இது நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நேரடியான ஒரு வகுப்பு மூலமாக தான் இது முழுமையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். பட் இருந்தாலும் கூட இது பஞ்சீகரணம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் யூடியூப்பில் பதிவு செய்திருக்கின்றோம். அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் யூ கேன் கெட் கிளாரிஃபிகேஷன் அபவுட் இந்த சிருஷ்டி கிரமா அண்ட் தத்துவம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த நாகர காண்டத்தில் சிவன் அண்டு சண்முகனுக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பாதத்தில் இந்த சிருஷ்டியை பற்றி பேசும் பொழுது அந்த விஸ்வகர்ம சாட்சாத் பரபிரம்மம், ஆதி பிரம்மா, ஆதி பிரம்மம், அதுவே அனைத்திற்கும் ஜெகத்குருவாக விளங்குகிறார் அப்படின்றத சண்முகனுக்கு சிவன் எடுத்து சொல்றார். அவர் பேசும் பொழுது இந்த சிருஷ்டி தத்துவத்தை சொல்லும் பொழுது இந்த சிருஷ்டி கிரமத்தை நம்ம அந்த தன்மாத்ரா பூதங்கள்ல இருந்து சத்துவ, ரஜஸ், தமோ இந்த 3 குணங்களின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டி செய்யப்படுகிறது. சூக்ஷ்ம பூதங்களில் இருந்து ஸ்தூல பூதங்கள் அதுல படைக்கப்படுகிறது. அந்த ஸ்தூல பூதங்கள் இப்ப இந்த உடம்பு இருக்கு, இந்த ஸ்தூல தேகம், இதற்குள் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம காரண இந்த 3 தேகங்களை நாம் எப்படி அறிந்து கொள்கின்றோமோ அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கும் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்று 3 பிரபஞ்சங்கள். அப்புறம் இந்த 3 பிரபஞ்சங்களுக்கு எது அதிஷ்டானமோ அது பரமாத்மா, இந்த 3 தேகங்களுக்கு எது அதிஷ்டானமோ அது ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மா, அந்த பரமாத்மா இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு புரிந்து கொள்வதே ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். இதுவே பூமா வித்யா என்று சொல்லப்படும், இதுவே பிரம்ம வித்யா என்று சொல்லப்படும், இதுவே தகர வித்யா என்று சொல்லப்படும். இப்படி இந்த வித்திக்கு அநேகமான நாமங்கள் இந்த கிரந்தங்களில் சொல்லப்படுகிறது. இங்கே அப்ப சிருஷ்டியில ஸ்தூல பிரபஞ்சத்தின் அடிப்படையில் இந்த நம்முடைய உடல் சர்மம், உதிரம், மாமிசம், சனாயு, அஸ்தி, மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய 6 தாதுக்கள் சேர்ந்து பஞ்சபூத அம்சத்தோடு இந்த தேகமானது படைக்கப்பட்டது. அப்ப இந்த தேகம் படைக்கப்பட்டு அதில் இந்த ஆத்மா
சர்வசதா காலமும் சர்வ வியாபியாக எங்கும் வியாபித்திருக்கிறார். அப்போ அந்த சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இந்த ஆற்றலை இந்த தேகத்திற்கு ஜீவ சுரூபமாக உள்ள என்றாகும் பொழுது என்ன ஆகுது? அங்க அந்த எனர்ஜி ஜீவன் அந்த எனர்ஜி எடுத்து தான் அப்படிங்கிறது அகங்காரத்தோடு இங்க எல்லா இயக்கங்களும் இந்த உடம்புல நடக்கிறது. இதான் சொல்லியிருக்கிறேன். கரண்ட் அண்டு ஃபேன் எப்படி இயங்குது அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா இட் வில் சிம்பிளி ரைட். இங்க இதுல கிட்டத்தட்ட இந்த 2 அத்தியாயங்களை நம்ம பார்த்தது விஸ்வகர்மா இந்த சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிற பார்த்து இது என்ன வேதோக்தமான விஷயங்களை இங்க சொல்றார். அதுல சொல்றச்ச இந்த ஓம்காரம் அப்படிங்கிற பதத்தை இங்க எடுத்து பேசுறாங்க. அந்த ஓம்காரம் இதம் ஏகஞ்ச ஜனானி ஜாதம் ஏககம் ஓம்கார கிருத்தி ரூபேன சாக்காரம் விஸ்வகர்மணகா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப சாக்காரம் விஸ்வகர்மணக பிரணவோ ஆத்ம ரூபஸ்ய பிரணவம் ஞான ரூபகம் பிரணவ பரமம் லோகே பிரணவ பரதேவதா பிரணவ பஞ்சமூர்த்திச்ச பிரணவ பரமாத்ம கிரமம் பிரணவ சர்வமூலந்து பிரணவ பாபநாசகம் பிரணவோ மந்திர பீஜஞ்ச பிரணவம் பிரணமாம்யகம் பிரணவம் ஜோதி ரூபஞ்ச பிரணவம் மோக்ஷ சாதனம். இந்த பிரணவமே மோக்ஷ சாதனமாக ஹேதுவாக விளங்குகிறது. இதையேதான் மயன் சொல்றார். என்ன சொல்றார்? விண்மொழி ஓமென விளம்பரப்பாற்றே. அப்ப அவர் மயன் சொல்லும் பொழுது 5 பஞ்சபூதங்களுக்கும் மொழி இருக்கிறது. அதுல விண்ணினுடைய மொழி ஆகாசத்தின் மொழி ஓம் அப்படின்ற. ஆகாசம் அப்படின்றது மிகவும் நுட்பமான விஷயம். ஆகாசங்கிறது நுட்பமான விஷயம். இங்கிருந்து நம்ம பிருத்திவி நிலத்திலிருந்து அடுத்தது நீர், நீருக்கு அப்புறம் நிலம், நீர், காற்று, அக்னி, ஆயுதம். அப்போ பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். நிலம், நீர், அக்னி, வாயு, ஆகாசம். அப்போ ஒன்றை விட ஒன்று சூட்சுமமானது. அப்ப சூட்சுமா உள்ள என்ன உன்னோட ஒண்ணு அப்படி உள்ள சூட்சுமா உள்ள போயிட்டே இருக்கு. அப்படி போகும் பொழுது இங்க என்ன நடக்கிறது? இங்க இந்த ஆகாசம் அப்படிங்கிற ரொம்ப நுட்பமான விஷயம். இது பிரபஞ்சம், இந்த வெட்ட வெளி அப்படிங்கிறது ஆகாசம்ங்கிறோம். இந்த வெட்ட வெளியில தான் என்ன ஆகுது? அனைத்து கோள்களும் சுழன்று கொண்டே இருக்கிறது. அது ஏதோ ஒரு காந்த புலத்தினால் அது என்ன ஆகுது? தன்னைத்தானே கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அது பூமி சூரியனை சுற்றிட்டே இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற கோள்கள் பூமியை மையமாக வைத்து ஒரு காந்த புலத்துல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எத்தனையோ யுகங்களா சுத்திட்டே இருக்கிறது. அந்த பூமியை ஒரு சந்திரன் சுத்துறாரு. அந்த பூமியை ஒரு சந்திரன் சுத்திட்டு இருக்காரு. பூமியை சுத்துறதோட சேர்ந்து என்ன பண்றாரு அவரு? அந்த பூமியோட சேர்ந்து சூரியனையும் சுத்துறாரு. என்ன ஒரு சயின்ஸ், என்ன ஒரு பிரம்மாண்டம், என்ன ஒரு மிராக்கிள். அப்ப இந்த சூரியனை சுற்றி பூமி சுத்திட்டே இருக்கிறது. இந்த பூமியே ஒரு சந்திரன் சுத்திட்டே இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது? சூரியனை சுத்திட்டே வருது. இது எத்தனை காலம் நடந்தது? அது பல யுகங்கள். எப்ப தெரியுது எப்ப நடந்தது, எப்படி நடந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கு இது எப்படி நடக்குதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எப்ப இந்த வெட்ட வெளியில என்ன அந்தரத்துல இருக்குது, அந்தரத்துல இருக்கு. அப்புறம் பூமியினுடைய விஸ்தீர்ணம் எப்படி இருக்கு நினைச்சுப்பார். இதுல வருது, ஒரு இடத்துல வருது மேரு 4வது 3வது அத்தியாயத்துல சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, விஸ்வகர்மா எங்க வாசம் பண்ணார் அப்படின்னாக்கா, விஸ்வகர்மா வாசம் பண்ணும் பொழுது மேரோர் தட்சிணே திக்பாகே சமாசீன மகாபதிம் விஸ்வகர்மா மனுஸ்தஷ்டா பகுகாலம் மதோ வசன்னு. ரொம்ப காலம் மனுதஷ்டா வசித்தா. விஸ்வகர்மா மனுஸ்தஷ்டா
எங்கே அப்படின்னாக்கா மேரோகோ தட்சிணே பாசே சகாப்தன்னு வர்த்தமானே சொல்றோமா சங்கல்பத்துல. மேருமலையில் தெற்கு பாகத்தில் வசித்தார். மேருமலையின் தெற்கு பாகத்தில் சங்கல்பம் சொல்றோம் இல்லையா. மேரோக தட்சிணே பாசே மேரோ தட்சிணே பாசே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே யாவகாரியே பிரபவாதி சத்யாம் சம்பத்சராணாம் மத்தியே இதானி சோமகிருத் நாம சம்பத்ஸ்கிரு குரோதி நாம சம்பத்சரே தட்சிணாயனே ஈஸ்வரதோ கர்க்கடகமாசே சுக்லபக்ஷே அஸ்யாம். இன்னைக்கு என்ன சோமவாசர யுக்தாயா சொல்றோம் இல்லையா. இந்த சங்கல்பத்துல அங்க இந்த மேரோ தட்சிணே பார்ஸ்வே இது எத்தனை சங்கல்பம் எத்தனை காலமா சொல்றோம் நாம. அது வந்துகிட்டே இருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப மேரோ தட்சிணே திக்பாக மேரோ தட்சிணே திக்பாஸ்வே லிங்க் கனெக்ஷன் போடணும் இங்க. அப்ப யார் அங்க வாழ்ந்தார்கள் சங்கல்பம் சொல்றோம் இல்லையா. கோயில தினந்தோறும் சங்கல்பம் இல்லாம பூஜை பண்றது இல்லை. இந்த சங்கல்பம் பண்ணியில மேரோகோ தட்சிணே திக்பாகே. யாரெல்லாம் அங்க திக்பாகத்துல யாரா இருந்தாங்க அப்படின்னாக்கா யார் இருந்தா இங்க சொல்லல, நான் சொல்லல, இங்க சொல்றாரு விஸ்வகர்மா மனுத்தஷ்டா பகுகாலம். மேருமலைக்கு தெற்கே இருப்பவர்கள். எப்படி என்ன சொல்றது, எவ்வளவு பெரிய பிரமாணம், எவ்வளவு பெரிய ஆதாரம். இது பின்னாடி எப்ப பார்க்கலாம், அது வாங்கி போறோம். இப்போ என்ன ஆகுது, பிரணவத்தில் இருந்தது எல்லாமே. அப்ப அந்த சப்தம், அப்ப அந்த சப்தமானது அந்த பரபிரமத்திலிருந்து அந்த சப்த நாத விந்து கலா தீதம். அப்ப அந்த நாதம் எந்த நாதம், ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதம் பிந்துவாக அனைத்து கலா நானா ரூபமாக அவரு தன்னை வியாபகம் அங்கிருந்து எல்லாமே புறப்படும். ஓம்காரம் விண்மொழி ஓம் என விளம்பர் பாட்டு. ஒளி முதல் கண்ட விண்ணொலி ஓசை ஓம் என விளம்பர் பாட்டு. அப்புறம் என்ன சொல்ற, வரிவியல் வடிவியல் உருவியல் அந்த மாதிரி சொல்றாரு. எல்லாம் ஒரு பஞ்சையில பேசுறாரு. என்ன அது, வேதாந்தம் படிச்சுட்டு அதை படிக்கணும். வேதாந்தம் படிச்சு அதுக்கப்புறம் ஐந்திரம் படிச்சாதான் புரியும். இல்லாட்டி நத்திங் கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னமோ ஏதோ மயன் என்னமோ ஐந்திரத்துல என்னமோ சொல்றாரு, வளரி இருக்கிறார், சொல்றாரு கூட சொல்ல மாட்டார். இன்னும் லக்ரி வசதி குடிச்சுக்கிட்டு எனக்கு பிரிட்டிஷ்காரன் பேசுறான் இல்லையா, இந்த மேக்ஸ் முல்லர் ஹேண்ட் வாஷிங், இந்த ஹோம் ஸ்டோஸ்டிங் அப்படி நிறைய பேர் வர்றாங்களா, வரலாற்று குறிப்பாளர்கள்லாம் வர்றாங்களா, ஆய்வாளர்கள். இந்த வேதத்தை பற்றி எழுதும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு என்னமோ வளரி இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு. அதுக்கிட்ட சாயனர் வந்து அப்புறம் நல்ல பதில் கொடுக்குறார் சாயனாச்சாரியார். அப்பவும் புரிய மாட்டேங்குது. மறுபடியும் பகவானே அவதாரம் எடுத்து வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத. இது மாதிரி காலத்தில் வேதத்தை வந்து நம்ம சும்மா வெறுமனே ஏதோ நாம் சொன்ன மாதிரி தான், ஏதோ சும்மா நாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ சூக்தம் படித்து ஏதோ மந்திரம் சொல்கிறதுன்னு இல்லை. இட் இஸ் பியூர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் அப்ரோச். இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நீதி தத்துவங்களை அடிப்படையாக பண்ணுறது வேதம். அந்த மாதிரி இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, அப்போ அந்த பிரபஞ்சம், அந்த ஆகாசம் ரொம்ப நுட்பமானது.